நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ரொம்பவே மனசொடைஞ்சு போய் இருந்துட்டு இருந்தாரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ட விட்டு மட்டும் இல்லாம, தன்ன விட்டு அதாவது கௌதம் அப்படின்ற தன்னோட புருஷன விட்டு எப்படி வந்து போனா அவ போறதுக்கு அவ்வளோ சம்மதிச்சா அப்படின்ற ஒரு கோவம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அது எல்லாமே வந்து போனா போற மாரி நம்ம இவங்க இலக்கியா இருந்துட்டு, இப்போ நம்ம கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து போனா இப்போ சால்வ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இலக்கியாவும் வந்து என்ன நெனச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,00,000 இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கௌதம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவரு நெனச்ச மாரி இந்த பிசினஸ் நல்லபடியா ஓஹோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இது எல்லாத்தையுமே தனக்காக தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா மறுபடியும் நம்ம கௌதம் கூட சேர்ந்துட்டாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம இவங்க ரேவதி வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த ஊர விட்டு, உலகத்த விட்டு எங்க போயிருப்பாங்க, என்ன ஆயிருப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாம இருந்துட்டு இருந்திருக்கும். அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணி பைரவி வச்சு காய் நகர்த்தியுமே கூட, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை சுமூகமா முடிஞ்சு போச்சு. அவங்க நெனச்ச அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு பிசினஸ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த சாயில் டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆகுறது அப்படின்ற ஒரு முயற்சியில வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல நம்ம இலக்கியா இருந்துட்டு காணாம போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கௌதம் வந்துட்டு முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிருப்பாரு. ஏன் நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட உயிரையே வந்து பார்த்தீங்கன்னா போக்கி வைக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தயங்கியிருக்க மாட்டாரு. இதுக்கு நடுவுல நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கூட்டிட்டு போயிட்டு வீட்ல வந்து கேட்குறாங்க. "நீ எதுக்காக இப்படி வந்து பண்ண இலக்கியா? நீ தான் என்னோட உயிர். உனக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கேன். ஆனா நீயே என்ன விட்டு போயிட்டா, நான் எதுக்காக இந்த பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மரமா ஆகணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கணும்." அப்படின்ற மாரி கௌதம் வந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில "என்ன மன்னிச்சிடுங்க கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் வந்து பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதமோட கால்ல விழுந்து நம்ம இலக்கியா வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தப்பு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தப்பு கிடையாது. மிகப்பெரிய தப்பு தான். அதனால கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சகஜம் தான். கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு, "சரி இலக்கியா, இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் என்ன விட்டுட்டு போகணும்னோ, இல்ல வேற ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் இந்த மாரி பிளாக்மெயில் பண்ணா கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்ற மாரி நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்ல மறுபடியும் அந்த ஆயாம்மா வேலைக்கு கேட்டு போறாங்க. என்னடா இது நேத்து நடந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆயாம்மா வேலை கேட்டா, ஆயாம்மா வேலை வந்து பார்த்தீங்கன்னா இல்லன்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் வேற வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு வந்து முழிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.